ரகு, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இந்த தலைப்பு இந்த தேர்தல் காலகட்டத்தில் ரொம்ப பொருத்தமான தலைப்பு. ஏன் இந்த தலைப்பு அப்படின்னா, இப்போ எல்லா கட்சிகளும், இப்போ அதிமுக அணியாக இருக்கலாம், திமுக அணியாக இருக்கலாம், தாவேகா தரப்பு எல்லாருமே ஒரு பக்கம் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதுக்கு அவர்களுக்கு ஏற்ற கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுவது, அந்த சந்தோஷ செய்தியும் இருக்குது. இன்னொரு பக்கம் எல்லார்ட்டையும் ஒரு குழப்பம் இருக்குது, என்ன நடந்திருக்கு, என்ன ஆச்சு அப்படின்றதும் இருக்குது. ஒரு சவாலான தேர்தல் களமாக இருக்கா இது? ஏன் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் வரும்ல, இந்த நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை பார்த்துருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த தமிழ்நாடு பல விசித்திரமான தேர்தல்களை பார்த்துருக்குது. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எலெக்ஷனாக இது மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி இதேமாரி இருந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 77 சொல்லலாம். 77ல் 4 முனை போட்டி இருந்தால் கூட காங்கிரஸ் 2ஆக உடைஞ்சிருந்தது. இந்திரா காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ், திமுகலேருந்து எம்ஜிஆர் வெளில வந்திருந்தார். ஓரளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். திமுக வாக்குகளை அவர் எடுத்துகிட்டு போனார். காங்கிரஸ் தனியாக நின்னதுனால அது அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஜனதாவது டிஎம்கேவோட இருந்தால் கூட டிஎம்கே கொஞ்சம் சான்ஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் இல்லாமல் அவருக்கு சாதகமாக போச்சு. அவருக்கு அஃப்கோர்ஸ் செல்வாக்கு இருந்தது முக்கியமான காரணம். பட் உடஞ்சதுனால அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் நீங்கள் 2006 தேர்தலை ஓரளவு கம்பேர் பண்ணலாம். அப்போ விஜயகாந்துங்கிறவர் நான் அதை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு உள்ள வராரு, மாற்று சக்தியாக வரப்போறேன்னு ஓரளவுக்கு அவருக்கு ட்ராக்ஷன் கிடைச்சிது. ஆனால் விஜயகாந்தை விட ஸ்டார் வேல்யூ அதிகமாக இருக்கிற விஜய் களத்துக்கு வந்திருக்கிறதுனால இந்த எலெக்ஷன் ஒரு பெரிய சிக்கலாக மாறிடுச்சு. இப்போ 3 பேருக்கும் கிட்டத்தட்ட 30% வரும். விஜய் 20ன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். கவுண்டிங்க்கு அப்புறம் அந்த பர்சன்டேஜ் அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. உங்க பார்வையில் அந்த விஜய் பர்சன்டேஜ் ஏறின மாதிரியான அந்த தோற்றம் தான் இந்த கணிக்கிறதுல அந்த குழப்பம். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் அவர் யார் வாக்குகளை எடுக்க போறாரு அதை நம்ம அறுதிட்டு உறுதியாக சொல்லவே முடியல. ஆரம்பத்திலேருந்து நான் நினைச்சிட்டு இருந்தது ஏடிஎம்கே வாக்குகள். ஏன்னா அவர் ஏடிஎம்கேவை ரீப்ளேஸ் பண்ண வந்தவர் மாதிரி இருக்கு அவர் பேசுறதெல்லாம். எம்ஜிஆர் தலைவராக வரிக்கிறாரு, அண்ணாவை புகழ்ந்து பேசுறாரு, ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணல, ஏடிஎம்கே தொண்டர்களை அவர் பக்கம் இழுக்க நினைக்கிறாருங்கிற ஒரு இது இருந்ததுனால, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்ததுனால அவங்க வாக்குகள் தான் பாதிப்படையும், அவங்களும் எதிர்த்து பேசல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். போக போக அந்த அவருடைய பர்சன்டேஜ் அதிகமாகும்னு தோன்றது திமுகவையும் அஃபெக்ட் பண்ணலாம், யாரை ரொம்ப டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் ஆயிடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட சமபலம் உள்ள 3 பேர், கிட்டத்தட்ட சமபலம் உள்ள 3 பேர் அவங்க ஹோப். நான் விஜய் டிஎம்கேலாம் தாண்டி வாங்கிடுவார், பர்சன்டேஜ் வாங்கிடுவார் நான் சொல்ல. பட் ஒரு தோற்றம் அவருக்கு இப்ப அவருக்கு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்திருக்கிற ஆதரவு. இப்ப நீங்க ஒரு யங்ஸ்டருக்கான பார்ட்டி அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கிறது நிச்சயமா அது மாறிடுச்சது. இன்னும் கொஞ்சம் வயதான பெண்கள், விஜய் படத்தை பார்க்காம விஜய் ரசிகர்களா இல்லாத பெண்கள் கிட்ட அவருக்கு ஆதரவு இருக்கிறது கிளியர் கட்டா தெரிஞ்சு. இப்போ ஒரு பாட்டி பார்த்தோம், எப்படி விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்றது. அந்த பாட்டிக்கு விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அந்த பாட்டி நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போடணும்? விஜய் என்ன பண்ணுவார் அந்த பாட்டியை நம்பணும். அவங்களுக்கு இப்போ இதெல்லாம் வரலாம், உரிமை தொகை வரலாம், அவங்களுக்கு இந்த ஆட்சியில் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிருக்கலாம். பட் அவங்க ஏன் மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மனசில் எழுது. பழைய சிஸ்டத்தை புரட்டி போட்டிருக்காரு. அதாவது நீங்கள் அந்த கால்குலேஷனே பண்ண முடியல. இப்போ எவ்வளோ பேர் விஜய்க்கு 20% கிடைக்கும், 15% கிடைக்கும், அல்லது 15க்கு கீழே கிடைக்கும், 28% கிடைக்கும் சொல்கிறாங்க. யாராலுமே எத்தனை சீட்டு கிடைக்கும்னு சொல்ல முடியல. சீட்டு மட்டும் சொல்ல மாட்டோங்க. எனக்கு அந்த குழப்பம் இருக்குது. அதில் இப்போ ரகு, இப்போ பர்சன்டேஜ் வைஸ் பலருமே மெல்ல மெல்ல நகர்ந்து வரதை பார்க்க முடியுது. நமக்கு எல்லாமே ரிசல்ட்டுக்கு பிறகு தான் தெரியும். சிலர் முதல்ல 8 கணிச்சவங்க இப்போ 15ன்றாங்க, 15 கணிச்சவங்க 20ன்றாங்க. ஆனால் ஒரு இடத்துல சீட்டா விஜய்க்கு வருமானதுல ஒரு சந்தேகம் இருக்குது. இது ஒரு பார்வை. இன்னொரு தரப்பு இல்லைங்க அவர் 150 ஜெயிப்பார்ன்றது. அதிமுக முகாமில் இல்லை நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம். திமுகன்னா அது 180+ கிட்டத்தட்ட ஸ்வீப்பை நோக்கி நகருது. எல்லா தியரியும் இருக்கு, ஆனாலும் ஒரு குழப்பம் இருக்கு. ஏன் அந்த நீங்க இப்ப 2021 தேர்தலில் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சிருந்தா நம்மளுக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கும்? இருமுனை போட்டியா இருக்கிற போது நம்மளுக்கு ஈஸியா இருந்தது. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா இல்ல, பிஜேபி ஏடிஎம்கே கண்ட்ரோல் பண்ணுது, எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இல்லைங்கிறதுனால நம்ம சொல்ல முடிஞ்சுது. அவர் ஸ்டாலின் கட்டுக்கோப்பா ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாரு, 2019 ஜெயிச்சாங்க, அதோட லாஜிக்கல் கண்டினியூவேஷனா அவங்க ஜெயிப்பாங்கன்னு நிறைய பேரால சொல்ல முடிஞ்சுது. கொஞ்சம் எண்ணிக்கை வேறுபட்டிருக்கலாம். நான் ஸ்வீப் நடக்கும்னு நினைச்சேன், அது நடக்கல. ஏடிஎம்கே மேற்கு மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஃபைட் பேக் பண்ணி ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் வந்துட்டாங்க. பட் திமுக ஆட்சி பிடிக்குங்கிறது எல்லாருமே சொல்ல முடிஞ்சது. ரஜினி சொல்லியிருக்க முடியுமா? அந்த சிக்கல் விஜயகாந்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு நினைச்சிருந்தா கூட யாரும் ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க அல்லது மற்றவங்களோட போட்டி போடுவாங்க, அந்த அளவுக்கு ஈக்குவலா போடுவாங்கன்னு சொல்ல முடியல.
ஆனா விஜய்க்கு வந்து பலதரப்பட்ட மக்கள்கிட்டேருந்து கிடைச்ச அந்த ஒரு வரவேற்பு. இப்போ நீங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம ஒரு டீ கடைக்கு போறோம், ரெஸ்டாரண்ட் போறோம், சொந்தக்காரங்களை பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறோம், யாராவது புதுசாக ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்களை கேட்குறோங்கிற போது அவங்க சொல்ல தான் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக உள்ளவங்க கூட ரொம்ப கோபப்பட்டு நிறைய வந்து ஒரு புலம்புற லெவலில் நம்ம பேசுறதெல்லாம் பார்க்குறோம். அதுக்கு காரணம் வந்து திரும்புற இடம்லாம் ஒரு 10 பேர் கேட்டால் ஒரு 5 பேர் 6 பேர் வந்து ரெண்டு விஷயம் ரகு. இதை வந்து கிட்டத்தட்ட எக்கோ சாம்பர் எஃபெக்ட் அப்படின்றாங்க. ஒருத்தர் மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பது, ஆக்டிவா இருக்கிறது. நம்ம சோசியல் மீடியாவில் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு அப்படி அவங்க பார்க்கல. திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க இல்லை பிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே சொல்லலை. இப்போ இந்த காது வழி செய்தியா சொல்றதெல்லாம் கேட்குறப்ப கிட்டத்தட்ட விஜய் 234 ஜெயிச்சு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற அளவுக்கு எங்களுதுல 10 பேர்ல 8 பேர் போட்டாங்க, அங்க 10 பேர்ல 8ன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% தாண்டுவார். வித்தியாசம் பார்க்கணும் நீங்க. இது ஒரு மாய தோற்றமா இல்ல களமா என்ன அது? நீங்க சொல்ற மாதிரி அது வந்து ஒரு மாயமா தான் நிறைய பேருக்கு தோணுது. லாஜிக்கலா திங்க் பண்றவங்க எப்படி விஜய் சீட்டு ஜெயிப்பாரு, 20-25% வந்தாலும் அவரால் எப்படி சீட்டு ஜெயிக்க முடியும், கன்வர்ஷன் எப்படி நடக்கும், அவருக்கு அந்த அளவுக்கு களப்பணி நடந்ததா, அந்த மாதிரி கன்சாலிடேட் ஆகுமாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஓகே லாஜிக்கல் மைண்டுக்கு. ஆனா அந்த ஹார்ட் வேற சொல்லுது. ஏன்னா அது வந்து யார் ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் பேசுறதை வச்சு அவங்க முடிவு பண்றாங்க. அது ஏதோ ஒண்ணு நடந்து அப்புறம் வந்து நீங்க யூஸ்வலா ஓட்டு போட்டவங்க நான் இதுக்கு போட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனா எங்க அப்பா அம்மாவோட போட்டேன், என் தங்கச்சியோட சேர்ந்து 4 ஓட்டு போட்டேன், ஒரு ஓட்டு போட்டதான் எப்போதும் சொல்லுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன்ல 4 ஓட்டு போட்டோம், 5 ஓட்டு போட்டோம், தாத்தாவோட சேர்ந்து போட்டோம், சித்தப்பாவோட சேர்ந்து போட்டோம், குடும்பத்தோட சேர்ந்து போட்டோம் அப்படின்னு ஒரு பேசுற நிலைமை இருக்குது. கிட்டத்தட்ட முன்பு விஜய் தொடக்கத்துல ஒண்ணு சொல்லி பேசிட்டே வந்தார் இல்லையா, அவர் பிரச்சாரத்துக்கு போகல, என்னென்னமோ விமர்சனம் இருந்தாலும் குடும்பமா வந்து ஓட்டு போட போறாங்க, அந்த கால்குலேஷன் நடந்த மாதிரி அந்த மாதிரி தோணுது. அதனாலதான் இப்போ அவங்க அந்த பெர்சன்டேஜையும் தாண்டி நாங்க ஆட்சி அமைப்போம்னு அவங்க ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அப்கோர்ஸ் திமுக அதிமுக அவங்களும் நம்பிக்கையில் இருக்காங்க. 3 கட்சிகள் 3 கூட்டணிகள், அது கூட்டணி இல்ல விஜய்க்கு, இவங்க எல்லாருமே நமக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட இப்ப கட் ஃபீலிங் வந்து ஒன்னு திமுக ஆட்சி அமைக்கும். அது வந்து லாஜிக்கலா அவங்களுக்கு இருக்கிற அதிகார பலம், பண பலம், நிறைய பணமும் செலவழிச்சிருக்காங்க, கூட்டணியுடைய பலம், ஒரு அவங்கள்ட்ட ஒரு ஸ்டேபிள் லீடர்ஷிப் இருக்குது, மக்கள் ஸ்டெபிலிட்டி விரும்புவாங்க, குழப்பம்லாம் கிடையாது. அதனால அவங்க வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மிரக்கல். விஜய் வந்து நம்ம பாக்குறது கேட்கறது எல்லாமே உண்மையிலேயே வந்து நடந்திருக்குது அவரு வரத்துக்கு விஜய் வந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, அந்த லெவலுக்கு இருக்கு. ஏடிஎம்கேக்கு என்ன பொறுத்த வரைக்கும் சான்ஸ் மிக குறைவுன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். அது என்னோட கட் ஃபீலிங். சர்வே எடுத்தீங்களான்னு கேட்காதீங்க, உள்ளுணர்வு. ஆமா, எல்லாருமே பெரும்பாலும் அவங்களுக்கு தோன்றது புறச்சூழலை வச்சு பேசுறது.